எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? அதே நிக்சன் லைட்ஸ் வீடியோ தான். எந்த ஏரியானா நாகப்பட்டினத்துல இருக்கிற வேதாரண்யம், கரெக்ட் தானே? வேதாரண்யம்னு ஒரு ஊர்ல இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க. பாப்பாவால இப்போ கொஞ்சம் பேச முடியல, ஸோ அதனால அவங்க அம்மா பேசுறாங்க. இவங்க எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது பாப்பா ஹாஸ்டல்ல இருந்தாங்க, அதனால பண்ண முடியலன்றாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு டைம் கிடைச்சிருந்துச்சு. ஸோ வேதாரண்யத்துக்கு வந்து நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இது இருக்குன்னு சொன்னீங்க, என்ன பிரச்சனை? இப்போ எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மார்னிங் நான் வரும்போது நீங்க இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன், பட் கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? அதே நிக்சன் லைட்ஸ் வீடியோ தான். எந்த ஏரியானா நாகப்பட்டினத்துல இருக்கிற வேதாரண்யம், கரெக்ட் தானே? வேதாரண்யம்னு ஒரு ஊர்ல இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். என்னோட யூடியூப் சேனல் பார்த்து தான் இவங்களும் கால் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு நவம்பர் மாசமே கேட்டிருந்தாங்க. இப்போதான் அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான இது வந்துருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு பண்ணலாம், நேரில் வந்திருக்கேன். வாங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பா பேர் என்ன? சபர்ணா ஸ்ரீ. எவ்வளோ நாளா இந்த பிரச்சனை இருக்கு? ஒரு வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, பாருங்க, நான் எல்லா வீடியோஸ்லயும் எடுத்து காட்டுற மாதிரி லேயரா தான் காட்டுறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பாப்பா ஹேர் வாஷ் பண்ணதுனால இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நீங்க இதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? சும்மா மெடிக்கல்ல தான் ஷாம்பு வாங்கி போடுவேன். ஓகே, ஆனா அது அவ்வளவா கிளியரா போன மாதிரி தெரியல எனக்கு. அதனாலதான் உங்க வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி வர சொல்லிருந்தேன். பாப்பா நீங்க யோசிக்கலாம், எல்லா இதுலயுமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றவங்களே நமக்கு பேசிட்டு இருப்பாங்க. பாப்பாவால இப்போ கொஞ்சம் பேச முடியல, ஸோ அதனால அவங்க அம்மா பேசுறாங்க. இவங்க எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது பாப்பா ஹாஸ்டல்ல இருந்தாங்க, அதனால பண்ண முடியலன்றாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு டைம் கிடைச்சிருந்துச்சு. ஸோ வேதாரண்யத்துக்கு வந்து நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாப்பாக்கு ப்ராப்ளம் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு ஃபைனல் ரிசல்ட் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அவங்க அம்மா கண்டிப்பா இதுக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னு நீங்க ரிவ்யூ தருவீங்களா? கண்டிப்பா. ஓகே, அவங்க கண்டிப்பா ரிவ்யூ தருவாங்க, நீங்க அதையும் பார்ப்பீங்க. இவங்க எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லி இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ ரிசல்ட்டை ஃபைனலா பார்த்துட்டு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாப்பாக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்துட்டு எடுத்ததும் இன்னொரு பக்கம் வந்து எடுக்காததும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ இப்போ நம்ம இடையில பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிஃபோர் வீடியோ பார்த்தீங்க, இந்த பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் ஃபைனலி முடிஞ்சிச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்த்தீங்க. இப்போ வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிட்டு லாஸ்ட் வீடியோ பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, ஃபைனல் வீடியோ இது. ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு லேயரா தெரியுதா? லேயரா எடுத்துருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு இவங்க கிட்ட நான் கேட்குறேன்னு சொன்னாங்க, பட் அவங்க வந்து ஃபேஸ் தெரிய வேணான்றாங்க, வாய்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். நீங்க இதுக்கு முன்னே இந்த 1 இயரா இது இருக்குன்னு சொன்னீங்க, இந்த பிரச்சனை இப்போ
இப்ப எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மார்னிங் நான் வரும்போது நீங்க இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன், பட் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்கு நவம்பர் மாசம் கால் பண்ணதுல இருந்து நீங்களா தான் எனக்கு கால் பண்ணி பேசுனீங்க. அப்போ உங்களுக்கு அந்த யூடியூப் பார்த்ததுல இருந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். வேற யாருக்காவது ட்ரை பண்ணீங்களா? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டருக்கு பண்ண, அவங்க ரொம்ப ஹெவியா அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் உங்களோட யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டே இருந்தேன். எங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா ரொம்ப ரெஸ்பான்ஸா தான் பேசுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க ரிட்டர்ன் நான் வந்து உங்களோட நம்பர் வந்து இந்த மந்த் டேட் போட்டு தான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எதிர்பார்க்கல, நீங்களே கால் பண்ணியிருந்தீங்க. அதோட காரணம் என்னன்னா எங்களோட ட்ரீட்மெண்ட் பேஸ் அப்புறம் எங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பிடிச்சிருந்ததுனால எங்களை தேடி வராங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு 1 month மேல நாங்க உங்களுக்கு கால் பண்ணல, நீங்களா தான் பண்ணிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா எங்ககிட்ட பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட வராங்க. அது மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க தயங்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு நாங்க கண்டிப்பா இதை பண்ணி தருவோம். அதுக்காக நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.